சமூக அலுவலின் போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சமூக அலுவலர் போராட்டம் என்றைக்கும் வெல்லும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வினேஸ்வரர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தை சார்ந்த மிகச்சிறந்த தகவல் ஆர்வலர், சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் கடந்த ஆட்சியில் கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆளுங்கட்சியை சார்ந்த பிரபு என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அரசு சொத்தினை பொது சொத்தினை ஆக்கிரமித்து தன்னுடைய சொந்த கட்டிடங்களுக்கு பயன்படுத்தியதை கண்டித்து அரசு சொத்துக்களை மீட்பதற்கு, பொதுமக்களின் சொத்துக்களை மீட்பதற்கு சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக வன்முறையை, காவல்துறையை, சட்டவிரோத நடவடிக்கைகளை அன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பிரபு அவர்கள் பயன்படுத்த வேண்டிய விளைவு, மனம் தளராமல் சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் பொய் வழக்குகளை கண்டு பயந்து விடாமல் தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். இதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு சாதாரண எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாத குடும்பத்தை சார்ந்த பிரபு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு தன்னுடைய வருமானத்தை விட பல மடங்கு, ஏறக்குறைய 600 மடங்குக்கு மேல் சொத்துக்களை சம்பாதித்து குவித்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவில் ஊழலில் சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டியதை நம்முடைய சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் கண்டுபிடித்து அவருடைய சொத்து ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள், வீட்டு வரி ரசீது, பட்டா, சிட்டா, அடங்கல் என்று மின்கட்டண ரசீது வரை அனைத்து வகையான ஆவணங்களையும் கண்டறிந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாகவும் நேரடியாக கள ஆய்வுகள் மூலமாகவும் ஆவணங்களை தேடியதன் மூலமாகவும் கண்டறிந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரின் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேகரித்த குற்றத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் தமிழக அரசிடம் புகார் மனுவினை கொடுத்து வழக்கு பதிவு செய்தது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் முயற்சி செய்தார். இதனுடைய விளைவு, அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பிரபு அவருடைய ஆசீர்வாதத்தோடு 200க்கும் மேற்பட்ட சமூக விரோத சக்திகள் நம்முடைய சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவருடைய வணிக நிறுவனத்தை பட்டம் பகலில் காவல்துறை கண்ணெதிரே உடைத்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்து சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததோடு அவருடைய குடும்பத்தையும் மிரட்டினார்கள். இவை அனைத்தும் காவல்துறையினுடைய கண்ணெதிரே நடந்தும் கூட காவல்துறை சமூக ஆர்வலர் மீது பொய் வழக்கினை, கொலை முயற்சி வழக்கினை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு இன்று வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. சட்ட போராட்டத்தை நம்முடைய ஓம் பிரகாஷ் அவர்கள் தளராமல் நடத்தி கொண்டிருந்தார். ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு புதிதாக பதவியேற்ற இந்த ஆட்சி திரு பிரபு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நம்பிக்கையில் ஓம் பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார். ஆனால் ஆட்சிகள் மாறுமே தவிர காட்சிகள் மாறாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்று 2 கட்சிகளும் ஊழலில் ஒரே பார்வையில் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய ஆவணங்களை கொடுத்த விளைவு, சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு மீது வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்களை மட்டுமல்லாமல் ஒரு வழக்கினை இறுதி செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவு ஆவணங்கள் கொடுத்திருந்தும் கூட இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த விளைவு, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கினை பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய காலதாமதம் செய்து கொண்டே வந்தது. சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்த விளைவு, இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அவருடைய வீட்டிலும் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய பினாமிகள் வீட்டிலும் 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை மேற்கொண்டிருக்கின்றது. வழக்கினை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கு தொலைக்காட்சியில் வாயிலாக கிடைத்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை
அரசியல் சார்ந்த வழக்கு கிடையாது. திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் மிக சிறந்த சமூக ஆர்வலர், மிக சிறந்த தகவல் ஆர்வலர். 10 ரூபாய் இயக்கத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்களையும் தகவல் ஆர்வலர்களையும் ஒருங்கிணைத்து சட்ட போராட்டம் நடத்தி வரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல சமூக ஆர்வலர். அனைத்து அரசியல் கட்சிகளும் சமதூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டவர். எந்த அரசியல் கட்சியோடையும் நெருக்கத்தையும் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான நிலைமையும் கொண்டவர் கிடையாது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 10 ரூபாய் இயக்கம் எந்த அரசியல் கட்சியும் ஆதரிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய இயக்கம் அல்ல. நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். சட்ட வகையில் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் சமூக ஆர்வலர் அவர்கள் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு அவர்களுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவு இன்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரெய்டு போன்ற சோதனை போன்ற நடவடிக்கைகள் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டிருப்பது மகிழ்ச்சியான செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அருமை நண்பர்களே, நம்முடைய சமூக அக்கறை கொண்டவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கின்ற பொழுது நெருக்கடிகள், மோதல்கள், மிரட்டல்கள் இவற்றை ஊழல் செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக தொடர்ந்து மேற்கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை கண்டு அஞ்சு விடாமல், துவண்டு விடாமல் அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனம் தளராமல் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு ஊழல்வாதிக்கு எதிராக வழக்கினை பதிவு செய்து சட்ட நடவடிக்கையினை வெற்றி பெற்றிருக்கின்றார். திரு ஓம் பிரகாஷ் அவருடைய பணியினை, அவருடைய பொறுமையை, நிதானத்தை, உறுதியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓம் பிரகாஷ் அவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவரும் கிடையாது. அவர் சமூக ஆர்வலர். சமூக ஆர்வலர்களை இணைத்து தகவல் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர். அவர் அதிமுகவுக்கு எதிரானவரோ திமுகவுக்கு ஆதரவானவரோ கிடையாது. இந்த சட்ட போராட்டங்கள் அனைத்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கூட இன்றைய ஆட்சியாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளைத்தான் அதிகமாக செய்திருக்கின்றார்கள். திரு பிரபு அவர்கள் அதிமுகவிலிருந்து அமமுகவுக்கு சென்றிருக்கின்றார். அதற்கு பிறகு அதிமுக வந்திருக்கின்றார். இந்த காட்சி மாற்றங்களுக்கு நடுவில் கூட 10 ரூபாய்க்கு மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று இந்த வழக்கின் வரலாறு தெரியாமல், வழக்கின் விவரங்களை தெரியாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல, சமூக ஆர்வலர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைக்கு எதிரான நடவடிக்கை. ஒரு ஊழல் செய்தவரை, தவறு செய்தவரை சமூக ஆர்வலர்கள் சாதாரணமாக விட்டுவிட மாட்டார்கள். சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்காமல் விடமாட்டார்கள் என்பதை காட்டக்கூடிய வழக்கு இது. இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்காமல், சமூக ஆர்வலர்களோடு யார் மோதினாலும், எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருப்பவர் மோதினாலும் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், நீங்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. குடும்பத்தோடு, பினாமிகளோடு நீதிமன்றத்தின் வாசலில் நீங்கள் வாழ்நாள் வரை நிற்க வேண்டிய நிலைமையை சமூக ஆர்வலர்கள் உருவாக்குவார்கள் என்பதை நம்முடைய ஓம் பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய முயற்சியின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக காட்டியிருக்கின்றார். இந்த விஷயத்தை இப்படி பார்ப்பது மட்டும்தான் நடுநிலைமையானது, சரியானது. இந்த வழக்கினை பொறுத்தவரை தற்பொழுதுதான் 2ஆம் கட்டத்தை நோக்கி சென்றிருக்கின்றது. இவ்வளவு நாட்கள் நம்முடைய சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் ஆவணங்களை கண்டுபிடித்தல், வருமானத்துக்கு அதிகமாக ஊழல் செய்து அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களுடைய விவரங்களை கண்டுபிடித்தல், அந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த சொத்துக்களுடைய ஆவணங்களை தேடுதல், வருவாய்த்துறை ஆவணங்களை கண்டுபிடித்தல்,
பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அந்த பத்திரனுடைய நகலை எடுத்தல், வருவாய்த்துறையிலிருந்து சிட்டா அடங்கல் வரைபடம் போன்ற ஆவணங்களை கண்டுபிடித்தல், மின்சார வாரியத்திலிருந்து அந்த இடத்தினுடைய மின்கட்டண விவரங்களை பெற்றல், உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து அந்த இடத்தினுடைய வீட்டு வரி ரசீது, சொத்து வரி ரசீது போன்ற விவரங்களை கண்டுபிடித்தல், இவ்வளவு தரவுகளை உருவாக்கக்கூடிய ஆவணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பணியினை மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்கள் செவ்வனே நிதானமாக செய்திருக்கின்றார். இந்த ஆவணங்களை கண்டுபிடித்தது அனைத்தையும் அவர் தன்வசம் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் மரியாதைக்குரிய 10 ரூபாய்க்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆலோசகர் அண்ணன் தோழர் ராமன் அவரிடம் ஒரு நகலை கொடுத்திருக்கின்றார். என்னிடம் ஒரு நகலை கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பான ஆவணங்கள் ஏறக்குறைய 10 கிலோ அளவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை என்னிடம் கொடுத்திருக்கின்றார். என்னிடம் மட்டுமல்லாமல் ஒரு 5க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலரிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட நல்ல போராளிகளிடம் இந்த ஆவணங்களை கொடுத்திருக்கின்றார். மிக தெளிவாக திட்டமிட்டு சட்ட போராட்டத்தை நிதானமாக நடத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு ஓம் பிரகாஷ் வெற்றி பெற்றிருக்கின்றார். முதற்கட்ட வெற்றி பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வழக்கில் கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. சமூக ஆர்வலரிடம் யார் மோதினாலும் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலம், சட்டத்தின் மூலம் தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதை காட்டக்கூடிய மிகப்பெரிய சட்ட போராட்டம் முதற்கட்ட வெற்றியடைந்திருக்கின்றது. திரு ஓம் பிரகாஷ் அவர்களை உங்கள் சார்பாக உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். திரு ஓம் பிரகாஷ் அவருடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவருக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் ஆதரவாக இருக்கின்றோம். 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை அமைச்சர்களுக்கு எதிரான, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான பிரச்சனைகளை கையில் எடுக்காது, மிகப்பெரிய ஊழல்களை, பெரிய ஊழல்களை கையில் எடுக்காது என்கின்ற நிலைப்பாட்டினை பொதுவாக வைத்திருந்தாலும் கூட சமூக ஆர்வலர்கள் அவர்கள் தன்னெழுச்சியாக எடுக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு போராட்டத்தை 10 ரூபாய் இயக்கம் ஆதரிக்கும், அவர்களோடு இருக்கும். அந்த அளவில் தான் 10 ரூபாய் இயக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலரையும் அரவணைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான சட்ட வழிகாட்டுதல்களையும் பாதுகாப்பையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஓம் பிரகாஷ் அவருடைய போராட்டத்தில் ராமருக்கு அணில் செய்த உதவியைப் போல் 10 ரூபாய் இயக்கம் ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் ஓம் பிரகாஷ் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். இது அரசியல் கட்சிக்கு எதிரான போராட்டம் கிடையாது, ஊழல்வாதிகளுக்கு எதிரான போராட்டம், தவறு செய்வர்களுக்கு எதிரான போராட்டம். ஒரு சாமானிய மனிதனால், கிராமப்பகுதியிலுடைய சாமானிய ஒரு சமூக ஆர்வலரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை குடும்பத்தோடு சட்டத்தின் பிடியில் நிறுத்தி வைக்க முடியும், தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்ற எளிய மனிதன் கையில் சட்ட ஆயுதம் இருக்கின்றது. எளிய மனிதனுடைய சட்ட போராட்டம் வெற்றி பெறும் என்பதை காட்டக்கூடிய போராட்டமாக ஓம் பிரகாஷ் அவருடைய போராட்டம் அமைந்திருக்கின்றது. வாழ்த்துகின்றோம் ஓம் பிரகாஷ் அவர்களை. நன்றி, வணக்கம்.